நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாங்க உங்களோட சாணம். அட உங்களோடது இல்லம்மா, பசுவோட சாணம். அப்பா, இன்னைக்கு காலையில இருந்தே நீங்க ஒரு முறை கூட எனக்கு முத்தம் கொடுக்கவே இல்ல. இருங்க, எங்க போறீங்க? இங்க வாங்க, நீங்க பாஸ்கரை பாத்துக்கோங்க, நான் போய் உணவு தயாரிச்சு கொண்டு வரேன். அமைதியா தூங்குடா என்னோட ராஜகுமாரா, என்னோட பட்டு இல்ல, தூங்குடா. சொல்ற ஸ்லோகத்தை கேக்குறீங்களாமா? எனக்கு ஞாபகம் இருக்கலையான்னு பாது. சொல்லு. ஓம் அக்னி மேலே புலோயித்தம் யக்யஸ்த தேவம் லத்விதம். அடடா, குண்டப்பா சுத்தப்பா திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாரு. என்னாச்சு என்னாச்சு பாஸ்கர்? அம்மா வந்துகிட்டு இருக்கா, இப்பவே வந்துருவா, நீ அமைதியா இருடா செல்லம். அம்மா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு அமைதியா இருக்கவும் வராதான். என்ன மன்னிச்சிருங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு குழந்தைய அமைதியாக்க கூட தெரியலையா? வேற என்னமா காலங்கத்திலேயே என்கிட்ட இவ்ளோ வேலை வாங்குறீங்க? அரசவை போறதுக்கு முன்னாடி காலை உணவு வேணும்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுதான் ஆகணும். நீங்க என்னவோ பெரிய ராஜா மகாராஜா மாதிரி கட்டளை போடுறீங்க. அதேதான், நான் ராஜாவா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மகாராஜாவா பாரு, அவரோட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. காலையில எழுந்த உடனே வேலைக்காரங்க எல்லாரும் அவருடைய வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க. சமையல் அறையில இருந்து நேரத்துக்கு உணவு வந்துரும். அதுக்கப்புறம் அரசவைக்கு வருவாரு, மக்களோட பிரச்சனைகளை கேட்கிறாரு. அப்புறம் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக நான், மந்திரியாரு, குரு, அப்புறம் பல மந்திரிகள் இருக்காங்க. மகாராஜா கட்டளை இட்டா மட்டும் போதும். ஆனா என்ன பாரு, வீட்டுல வேலை, வெளியில வேலை, அரசவையில வேலை, நான் எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னோட சின்ன சின்ன வேலைகளையும் மகாராஜாவோட வேலையும் ஒப்பிடாத. ஒரு பேரரசருக்கு எவ்வளவு கடமைகள் இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன்னால ஒரு கடமையும் செய்ய முடியாது. என்ன விடுங்க. நீ ஒழுங்கா பாடத்தை ஒப்பிக்கலனா நான் உனக்கு கடுமையான தண்டனை கொடுப்பேன். குண்டப்பா, நீ படிச்ச பாடத்தை ஒப்பிக்க ஆரம்பி. ஓம் அக்னி மேலே புலோயித் யக்யஸ்த தேவம் லத்விதம். அமைதி. குண்டப்பா, நீ இப்போ ஒன்ன மட்டும் சொன்னா பத்தாது. நீ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த 3 பாடங்களோட வரிகளை மனப்பாடமா ஒப்பிக்கணும். எல்லாரும் முன்னாடியே சொல்லணும். இது குண்டப்பாக்கு மட்டும் இல்ல, இந்த வகுப்பறையில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். மதிய உணவுக்கு அப்புறம் எல்லாரும் படிச்ச பாடங்களை ஒப்பிக்கணும். யாரு சரியா சொல்லலையோ நான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். இவ்வளவு கடினமான காரியமா? இது எங்களால எப்படி பண்ண முடியும்? அதுவும் மதியத்துக்குள்ள. குருவே, நீங்க கால அவகாசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அமைதி. நான் சொன்னதை மட்டும் ஒழுங்கா பண்ணுங்க. குரு இப்போ நம்ம மேலையும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டார்ல. நாம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? மதியானத்துக்குள்ள 3 பாடங்களை படிக்கணும். இதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஏன் கடையிலே திருடுவீங்களா? பண்டிதரே, நாங்க ஏழைங்க தான் ஐயா, ஆனா திருடர்கள் இல்ல. என் கடையில இருந்து தினந்தோறும் பஞ்ச யாரோ திருடிட்டு போறாங்க. இங்க இருக்கிற உங்க 4 பேர்ல உண்மையான திருட யாருன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. வீரர்களே, இவங்க 4 பேருக்கும் தகுந்த தண்டனை கொடுங்க. தண்டனையை கொடுத்தாதான் உண்மையான திருட யாருன்னு அவங்களே ஒத்துப்பாங்க. இல்ல வேண்டாயா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நாங்க சம்பாதிச்சாதான் எங்க குடும்பங்களுடைய வயிறு நிறையும் ஐயா. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எங்களை பண்ணாதீங்க. என்ன யோசிக்கிறாராமா? பட்டு, இவங்கள ஒருத்தன் தான் திருடனா இருப்பான். ஒருத்தனால மத்த 3 பேரும் சிறைச்சாலைக்கு போறாங்க. ஒரு குற்றவாளியால நிரபராதியும் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இது சரியில்லை. வீரர்களே, கூட்டிட்டு போங்க இவங்களை. நில்லுங்க. வணக்கம் பண்டிதரே. வணக்கம் பண்டிதரே. வணக்கம். நீங்க கவலைப்படாதீங்க. உண்மையான திருடன் யாருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க தான் இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்தணும் பண்டிதரே. நிச்சயமா நிச்சயமா. திருடன் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த 4 பேருடைய தலைப்பாகையை பரிசோதிச்சு பாருங்க. யார் தலைப்பாகையில பஞ்சு இருக்கோ அவன் தான் திருடன். இவன் தான் உங்களுடைய உண்மையான திருட. பஞ்சு திருடினது இவன் தான். தலைப்பாகையில இருக்குன்னு சும்மாதான் சொன்னேன். ஆனா எலி தானா வந்து மாட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஐயா, பேராசையால நான் தப்பு பண்ணிட்டேன். வீரர்களே, இவனை பிடிச்சி எடுத்துட்டு போங்க. வா. குண்டப்பா, உண்மையை சொல்லு. இவ்வளவு குறைவான நேரத்துல கஷ்டமான பாடங்களை எப்படி படிச்சு முடிச்ச? மனப்பாடம் பண்ணா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஒருவேளை அது உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது ஸ்லோகத்தை விட கஷ்டமான பாதமா இருக்கட்டும், இல்லைன்னா வாழ்க்கையில நடக்கிற சாதாரணமான விஷயமா இருக்கட்டும், ஒருவேளை வார்த்தைகளை அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிச்சோம்னா நம்ம சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ குருகுலத்துல என்னோட இடத்தை எடுத்துக்கலான்னு பாக்குறியா? குருவாகலான்னு பாக்குறியா? எப்படி படிக்கணும்னு மாணவர்களுக்கு நீ சொல்லி தரியா? சரி, ஒரு காலை தூக்கி இன்னொரு காலால நில்லு. சொன்னது சரி. ஒருவேளை யாராவது குண்டப்பா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த குச்சியால உடம்பு முழுக்க காயப்படுற மாதிரி நான் உங்களை அடிப்பேன். போங்க, அவங்க இடத்துல உட்காருங்க, பாடத்தை படிங்க. அப்படி படிச்சாதான் மறக்காம இருக்கும். என்ன? நானும் இப்படிதான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். எல்லாரும் போங்க. உன்கிட்ட நான் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேனோ நீ அந்த அளவுக்கு என்னோட பொறுமையை சோதிக்கிற குண்டப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகளை எப்படி உருவாக்குற? இந்த குண்டப்பாவை ஏதாவது பண்ணி ஆகணும். இப்போ என்னோட கல்வி முறையவே மாத்த பாக்குறான். குரல் இவனோடது, வார்த்தைகள் பண்டிதர் ராமகிருஷ்ணனோடது. குரு சொன்னது உண்மைதான். இந்த குண்டப்பா குருகுலத்துல இருக்கிற வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ண குருகுலத்தோட காரியங்கள்ல இடையூறுகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருப்பான். கூடிய சீக்கிரத்துல குண்டப்பாவை குருகுலத்தை விட்டு வெளியேற்றி ஆகணும். இன்னைக்கு நான் என்னோட கௌரவமான அரசவையை சேர்ந்தவங்களுக்கு என்னோட வித்தியாசமான கனவை சொல்லணும்னு நினைக்கிறேன். வித்தியாசமான கனவா மகாராஜா? சொல்லுங்க மகாராஜா. உங்களுக்கு ஒரு கனவு வருதுன்னா அதுல நிச்சயமா ஒரு செய்தி இருந்தே ஆகணும். சரியா சொல்றீங்க குருவே. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த அர்த்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. அந்த கனவு ரொம்பவே குழப்பமானதா இருந்துச்சு. அந்த கனவுல நான் ஒரு நதிக்கரையில
நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு என் கண்ணு முன்னாடி அம்மா தரிசனம் கொடுத்தாங்க. அம்மா, நான் உன்னை ஒன்னு கேட்க வந்திருக்கேன். கேளுங்கம்மா. நீ உண்மையிலேயே முழுமையான ராஜாவா உணர்றியா? ஆமாமா, நான் முழுமையா என்னோட ராஜ கடமைகளை நிறைவேற்றிட்டு இருக்கேன். அம்மா, சில நேரங்கள்ல நதியோட மறுக்கரையிலையும் பார்க்கணும். உனக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அம்மா, இதுதான் என்னோட கனவு. அப்ப இருந்தே நான் இந்த கனவுக்கான அர்த்தத்தை தேட முயற்சி பண்றேன். ஆனா என்னால. குருவே, நீங்க கனவு சாஸ்திரங்கள்ல நிபுணர். உங்கள மாதிரி மகான்களோட கனவுல அந்த ஈஸ்வரரே வந்து தரிசனம் கொடுக்கறாரு. அது உண்மைதான் மகாராஜா. நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். ஈஸ்வரர் அப்பப்ப எனக்கு தரிசனம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. பிரமாதம். அப்ப நீங்களே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கனவுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நீங்க எனக்கு சொல்லுங்க. பாத்தியா மணி, நம்ம கிழமை நல்லா மாட்டிக்கிட்டான். மகாராஜாக்கு முன்னாடி புத்திசாலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த முட்டாள் கிழவனுக்கு கனவுக்கான அர்த்தம் என்னன்னு கனவுல கூட தெரியாது. இவன் எப்படி சொல்லுவான்? இந்த கனவுக்கான அர்த்தம் என்னன்னா, அது புரிஞ்சிருச்சு மகாராஜா. மகாராஜா, இந்த கனவுக்கான அர்த்தம், காளியம்மா இந்த கனவுல நீங்க நதிக்கு அந்த பக்கத்துல அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும்னு சொல்றாங்க. எந்த கரையில நின்னு அம்மனை நீங்க தரிசனம் பண்ணீங்களோ அதுக்கு எதிர் திசையில கட்டணும். அவங்களோட கட்டளை என்னன்னா, அவங்கள மறுகரையில பாக்குறது. இல்லைன்னா காளியம்மா இந்த பக்கம் மறைஞ்சு அந்த பக்கம் தோன்ற அவசியம் இல்லை இல்லையா? இப்போ அம்மா உங்களுக்கு தரிசனம் கொடுத்ததன் மூலமா மறுகரையில எங்க கோயில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பண்டித ராமகிருஷ்ணா, இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கனவுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும்? மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. மறுகரையில இருந்து இந்த கரையை பார்க்கறதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் இங்க இருந்து உங்களை எப்படி பார்க்கறேனோ அந்த மாதிரி. அதாவது நீங்க நானா மாறி உங்களை நீங்களே பார்க்கணும். இது என்ன முட்டாள்தனமான பேச்சு பண்டித ராமகிருஷ்ணரே? மகாராஜா அவர் வேலையை விட்டுட்டு கோவில்ல வேலை செய்யணுமா? இல்ல குருவே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சாதாரண மனுஷனோட இடத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்றேன். மகாராஜா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவர் சிம்மாசனத்தை விட்டு ஓய்வெடுத்து வந்து உட்காரணுமா? சாதாரணமான ஆளா மாறணுமா? பட்டு, நான் கனவுக்கான அர்த்தத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சின்ன புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே பண்டித ராமகிருஷ்ணரே. ஒருத்தர் இன்னொருத்தரா மாறி எப்படி தன்னைத்தானே பாத்துக்கிறது? சாதாரண குடிமகன் ஆகணுமா? ஆமா மகாராஜா, உங்க கனவோடைய அர்த்தம் இதுதான். ஒருவேளை கடவுள் உங்களுக்கு குடிமகனோட கஷ்டம் என்னன்னு புரிய வைக்க நினைக்கிறாங்க போல இருக்கு. சாதாரண மக்களா இருந்து அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அம்மா கனவுல வந்திருக்காங்க போல இருக்கு. ஆனா அது எப்படி? என்ன விஷயம் மந்திரியாரே? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மகாராஜா, ஒரு குழப்பமான வழக்கு நம்ம அரசவைக்கு வந்திருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்போ நான் அவங்கள கூப்பிடுறேன். வர சொல்லுங்க மகாராஜா. சலாம் மகாராஜா. என்னோட பேரு அப்துல்லா பாங்க்லு. நான் ஒரு விவசாயி. சலாம் மகாராஜா. என்னோட பெயர் தோஃபிக் சேட்.
நான் ஒரு வியாபாரி. நான் உலர் பழங்கள் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கேன். அதாவது பிஸ்தா, பாதாம், பேரிச்சம்பழம், முந்திரி இதையெல்லாம் வியாபாரம் பண்றதுக்காக தான் நான் இங்க விஜயநகரத்துக்கு வந்திருக்கேன். வணக்கம். உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, இவ என்னோட மனைவி. ஆனா இந்த வியாபாரி இவள அவரோட மனைவின்னு சொல்றாரு. அது எப்படி நடக்கும்? இல்ல மகாராஜா, இந்த அப்துல்லா பொய் சொல்றான். இந்த நஸ்ரீன் என்னோட மனைவி. இந்த ஏமாத்துக்காரன் எதுக்காக அவனோட மனைவின்னு சொல்றான்னு தெரியல. என்னோட மனைவின்னு ஏன் போய் சொல்ற? நீ தான் போய் பேசிக்கிட்டு இருக்க. வாயை மூடு. சொல்ற ஒரு தடவை சொன்னா புரியாதா? இவ என்னோட வாயை மூடுங்க. ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறத முதல்ல நிறுத்துங்க. மகாராஜா, இந்த பிரச்சனைக்கான தீர்வுங்கிறது ரொம்ப சுலபம்தான். இந்த பெண்மணி யாரோட மனைவிங்கிறத அவங்களே சொல்லிட்டா போச்சு. அதாவது இவங்க விவசாயியோட மனைவியா இல்ல அதோ இருக்காரு அந்த வியாபாரியோட மனைவியான்னு சொல்லுங்க. நீங்க யாரோட மனைவி? உங்க கணவர் இந்த விவசாயியா இல்ல அந்த வியாபாரியா? அம்மா அம்மா, என்ன ஆச்சு சொல்லுங்க. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, நான் தான் இருக்கனே. அதாவது மகாராஜா இருக்காருன்னு. நீங்க இருக்கிறது அரசவையில், அதனால பயப்படாதீங்க. பயப்படாம உண்மை சொல்லுங்க. சொல்லு நஸ்ரீன். நஸ்ரீன், நஸ்ரீன், என்னாச்சு உனக்கு? நஸ்ரீன், நஸ்ரீன், எழுந்திரு. என்னாச்சு உனக்கு? தொடாத. இவ என்னோட மனைவி. என்னோட மனைவி. நீ அமைதியா இரு. வாயை மூடு. யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சீக்கிரம் ராஜ வைத்தியரை கூப்பிடுங்க. ராஜ வைத்தியரை வர சொல்லுங்க. மகாராஜா, இந்த பெண்மணி அதிகமா உணர்ச்சி வசப்பட்டதால மயங்கி விழுந்துட்டாங்க. இப்போ இவங்க கிட்ட கேள்வி கேட்கறது சரியா இருக்காது. இவங்க உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கு. மகாராஜா, ஒருவேளை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னும் பரிசோதிக்கிறதுக்கு இந்த பொண்ணை என் வைத்தியசாலைக்கு கூட்டிட்டு போவேன். அப்ப சரி. எனக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க மகாராஜா. நான் காந்தார்ல இருந்து வியாபாரத்துக்காக தான் இந்த விஜயநகரத்துக்கு வந்தேன். இந்த அப்துல்லா போய் சொல்றான். எங்களை பின்தொடர்ந்து இந்த விஜயநகரம் வரைக்கும் வந்திருக்கான் இவன். நான் இல்ல, நீதான் என்ன பின்தொடர்ந்து இங்க வந்துட்ட. மகாராஜா, அவ என்னோட மனைவி. நான் கூட்டிட்டு போக எனக்கு அனுமதி கொடுங்க. அவளை நான் நல்லபடியா பாத்துப்பேன். என்னோட கடைசி நம்பிக்கை நீங்க தான் மகாராஜா. மகாராஜா, இந்த விஷயம் உங்களுக்கு வேணா சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை மகாராஜா. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் மக்களோட எல்லா வழியையும் புரிஞ்சுப்பாருன்னு சொன்னாங்க. மகாராஜா, இவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லுங்களேன். இவர் நிச்சயம் எங்க பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவாரு. ஆனா இதுக்கான தீர்வு எனக்கு தெரியாது பட்டு. நீங்க கேட்டீங்களா பண்டிதர் ராமகிருஷ்ணா? கேட்ட மகாராஜா. நீங்க கண்டிப்பா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சே ஆகணும். அதுவும் இப்பவே, இங்கேயே. இப்பவா? சரிங்க மகாராஜா. வியாபாரி, விவசாயி இவங்க ரெண்டு பேர்ல யாரு உண்மையை சொல்றாங்க? அந்த பெண்மணி இவங்க ரெண்டு பேர்ல யாருடைய மனைவியா இருப்பாங்க? மகனே யுத்வீர், நான் சொல்றத கவனமா கேளு. நீ எனக்கு பிரியமான மாணவன். யுத்வீர், எல்லாரும் உன்னை விரும்பணும்னா அதுக்கு ஒரு வழியை சொல்லித்தரேன். இரவு நேரத்துல பழைய குகைக்கு போனா அங்க பாபா இருப்பாரு. அவரோட ஆசீர்வாதம் மட்டும் கிடைச்சதுன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாரும் விரும்புற மாதிரியான தகுதி கிடைக்கும். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நள்ளிரவுல அந்த பழைய குகைக்கு போயிட்டு வா. இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை இந்த ரகசியம் குண்டப்பாவுக்கு தெரிஞ்சா அவன் பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எல்லாரும் விரும்புறவனா ஆயிடுவான். பழைய குகைக்கு யாரும் போக மாட்டாங்களே. ஒருவேளை குலு யுத்வீர் கிட்ட போய் சொல்றாரா? ஆனா அவரே எப்படி பண்ண போறாரு? யுத்வீர் குலுக்கு பிடிச்ச சிஷியனாச்சே. நான் பழைய குகைக்கு போய் இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.
ஒருவேளை குலு சொல்றது உண்மையா இருந்தா எல்லாருக்கும் என்ன பிடிக்க ஆரம்பிச்சிரும்ல. இன்னைக்கு குண்டப்பா கண்டிப்பா போவான் அந்த பழைய குகைக்கு. அதுக்கப்புறம் அவனால எப்பவும் குருகுலத்துக்குள்ள வரவே முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு தான் அந்த தாயோட ஆசீர்வாதம் இருக்கே, முடிவை சொல்லுங்க. அந்த பொண்ணு யாரோட மனைவி? அவங்க விவசாயியோட மனைவியா இல்ல வியாபாரியோட மனைவியா? நீங்க தான் மகா ஞானியாச்சு. ஒருத்தரோட நடை உடை பாவனை, உடல் அசைவுகள், ஏன் உடைய வச்சே கூட உங்களால உண்மையை வெளிக்கொண்டு வர முடியுமே. ஏன் செய்யல? எங்க போச்சு அது? நன்றி குருவே. உங்ககிட்ட நன்றியே கேட்கல, பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுங்க. குருவே, உங்களாலதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுறதுக்கு வழி கிடைச்சிருக்கு. அப்ப நன்றி உங்களுக்கு தானே சொல்லணும். இப்ப அந்த பெண்மணி யாரோட மனைவின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழி நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். மகாராஜா, ஒருவேளை ராஜ வைத்தியர் அனுமதி கொடுத்தா அந்த பெண்ணை அரசவைக்கு கூப்பிட விரும்புறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? ராஜ வைத்தியர் என்ன சொன்னாருங்கிறத கேட்டீங்களா இல்லையா? இந்த நிலைமையில அந்த பொண்ணு கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அது அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லைன்னாரு. குருவே, நான் அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனா இந்த பிரச்சனைக்கான தீர்வு அந்த பெண் கிட்ட மட்டும்தான் இருக்கு மகாராஜா. அதனால அவங்கள இங்க கூப்பிட்டுதான் ஆகணும். நிச்சயமா பண்டித ராமகிருஷ்ணா. அப்ப அந்த பெண்ண அரசவைக்கு கூட்டிட்டு வர சொல்லுங்க. கட்டளைப்படியே மகாராஜா. இந்த பண்டித ராமகிருஷ்ண அந்த பொண்ணை எந்த கேள்வியும் கேட்காம கணவனை எப்படி கண்டுபிடிக்க போறான்? மகாராஜா, ராஜ வைத்தியர் நாம எந்த கேள்வியும் கேட்காம வழக்க தொடரலான்னு அனுமதி கொடுத்துட்டாரு. இங்க பாருங்க, நீங்க பயப்படுறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் எந்த அவசியமும் இல்ல. உங்ககிட்ட எந்த கேள்வியும் நான் கேட்க மாட்டேன். நீங்க ஒரு சின்ன வேலை பண்ணணும். நீங்க வெளியில போய் கொஞ்சம் புல்ல வெட்டி கொண்டு வாங்க. நீங்க என்ன முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க பண்டித ராமகிருஷ்ணரே? குருவே, இவங்க கூட போங்க. நன்றி மகாராஜா. இப்ப இவங்க கிட்ட மை உருண்டைகளும் காலியா இருக்கிற மை குப்பியையும் கொடுங்க. இப்ப இந்த ராமகிருஷ்ணன் என்ன பண்ண போறானோ? இப்ப நீங்க கடைசியா ஒண்ணு பண்ணணும். இந்த உருண்டைகளை வச்சு மைய செய்யறீங்களா? இவங்களுக்கு தண்ணீர் கொடுங்க. நன்றி. இந்த பண்டித ராமகிருஷ்ண செய்யற வேலை ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மகாராஜா, நான் என் முடிவோட தயாரா இருக்கேன். என்னுடைய முடிவு என்னன்னா, இந்த பெண் வியாபாரி தௌஃபிக் சேட்டோட மனைவி. என்ன? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். நன்றி ராமகிருஷ்ணரே.
பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவ என்னோட மனைவி இல்ல, இவரோட மனைவின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, இவங்க யாருடைய மனைவின்னு இவங்களே சொல்லிட்டாங்க. என்ன நடக்குது? இந்த பெண் சொன்னாங்களா? இவங்க தான் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசலையே. அதேதான் குருவே, முதல்ல இவங்கள புல்ல வெட்டி கொண்டு வர சொன்னேன். ஒருவேளை இவங்க விவசாயி அப்துல்லா பாங்களோட மனைவியா இருந்திருந்தா, ஒரு விவசாயியோட மனைவியா அவங்களுக்கு புல்ல எப்படி வெட்டி கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கும். விவசாயிகளோட மனைவிகள் வெட்டுற புல்லு எல்லாம் ஒரே உயரத்துல தான் இருக்கும். ஆனா இத பாருங்க மகாராஜா, இவங்க வெட்டி கொண்டு வந்த புல்ல பாருங்க, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு உயரத்துல இருக்கு. இது மூலமா இவங்க இது வரைக்கும் புல்ல வெட்டினதே இல்லைன்னு நல்லாவே தெரிய வருது. அதனால இவங்க விவசாயியோட மனைவியா இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் அவங்கள நான் மைய உருவாக்க சொன்னேன். மகாராஜா, வியாபாரிகளுக்கு எழுதுகோல் ரொம்ப முக்கியமா தேவை. அதனால வியாபாரிகளோட மனைவிகள் அவங்களே மைய கலக்கி கொடுப்பாங்க. அதனால மைய செய்யணும்னா அதுல எந்த அளவுக்கு தண்ணிய ஊத்தணும்ன்ற அளவு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே பாருங்க மகாராஜா, இந்த குப்பியிலையும் ஒரு மைக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊத்தணுமோ அதை சரியா ஊத்தி இருக்காங்க. இது மூலமா இந்த பெண்மணி வியாபாரியோட மனைவிங்கிறது நிரூபிக்கப்படுது. வாயை மூட. இன்னொருத்தரோட மனைவிய உன் மனைவின்னு சொல்றதுல உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? வீரர்களே, இவனை இப்பவே கைது பண்ணுங்க. வேண்டாம், அவர் விட்டுருங்க. என் மகனை இவன் கடத்தி வச்சிருக்கான். என்ன என்ன? நம்ம இம்ரான இவன் கடத்தி வச்சிருக்கானா? அப்ப நீ என்கிட்ட போய் சொன்னியா? நம்ம சொந்தக்காரங்க வீட்டுல தானே அவனை விட்டுட்டு வந்திருக்கிறதா என்கிட்ட சொன்ன. நான் பயந்துட்டேன். என்னோட மகனுக்காக நான் போய் சொல்லிட்டேன். அதனாலதான் நான் அரசவையிலையும் அமைதியா இருந்தேன். மந்திரியாரே. மகாராஜா, சொல்லு அப்துல்லா, இந்த பெண்ணோட குழந்தை எங்கன்னு சொல்லு. சொல்லு. எனக்கு தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோ, இதோ என்னோட இந்த வாளால ஒரே வீச்சுல உன்னோட தலை துண்டா போயிடும். சொல்லு. அவனை நான் தொழுவத்துக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருக்கேன் மந்திரியாரே. வீரர்களே, இவன் கூட போய் அந்த குழந்தையை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. மகாராஜா, நாங்க காந்தார் தேசத்துல இருந்து வரோம். இந்த அப்துல்லாவும் எங்க தேசத்தை சேர்ந்தவன் தான். என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த அப்துல்லாவை காதலிச்சிட்டு இருந்தேன். ஆனா இவனுடைய கெட்ட பழக்கங்களால எங்க அப்பா இவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. மகாராஜா, நான் இங்க என் கணவரோட வியாபார விஷயமா கூட வந்திருந்தேன். இவன் எங்களை பின்தொடர்ந்து இங்கேயே வந்துட்டான். அவன் என்ன இங்க என் குழந்தையோட என்ன பார்த்துட்டான். என் குழந்தைய அவன் கடத்தி வச்சுக்கிட்டான். ஒருவேளை நான் அவனுடைய மனைவி ஆகலைன்னா என் குழந்தைய கொன்னுடுவேன்னு அவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான். மகாராஜா, நான் ரொம்ப பயந்துட்டேன். அதனால என்னால எதையுமே சொல்ல முடியல. மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது அமைதியை கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் தவறுதான். இப்படி பண்ணி நீங்க அப்துல்லா பாங்லோவோட திட்டத்தை நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. அதனால எப்பவும் குற்றவாளிகளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. சரியான நேரம் பார்த்து நீங்க அவங்களை எதிர்க்கணும். ஒருவேளை நீங்க இந்த விஷயத்தை முதல்லயே சொல்லி இருந்தீங்கன்னா விஷயம் இவ்வளவு பெருசா வந்திருக்காது. அம்மா,
இம்ரான் என்னுடைய மகன். மந்திரியாரே, இந்த அப்துல்லாவை கைது பண்ணி சிறைச்சாலையில் அடைச்சு வைங்க. கட்டளைப்படியே மகாராஜா. வீரர்களே, இவனை கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மகாராஜா. உங்களால எனக்கு என்னுடைய மனைவி அப்புறம் என்னுடைய பையன் 2 பேருமே கிடைச்சிட்டாங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. உண்மையாவே நீங்க பெரிய புத்திசாலி. பிரச்சனைகளை நீங்க ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சிடுறீங்க. செஞ்சுதானே ஆகணும். இது என்னோட வேலை இல்லையா? ஒரு வேலை அப்படி பண்ணலன்னா மகாராஜாவோட அரசவையில ஆலோசகர் பதவியில எப்படி இருக்க முடியும்? இது உங்களுடைய வேலை மட்டும் இல்ல, இது உங்களுடைய பெருமையும் கூட ராமகிருஷ்ணரே. உங்களை தவிர யாராலையும் இத பண்ணவே முடியாது. இவர் பண்ற விஷயங்களை பெரிய பெரிய மகான்களால கூட பண்ண முடியாது. நான் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். வா நம்ம போகலாம். நீயே பாரு சுகந்தா, என்னோட தம்பி கிருஷ்ணா இருக்கான்ல, அவன் எப்படி என்ன ஆரவாரமா வரவேற்க போறான்னு. கிருஷ்ணா எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். என்னோட தம்பி சக்கரவர்த்தி மகாராஜா கிருஷ்ணதேவராயன். உண்மையிலேயே அவ்வளோ பெரிய மகானா? மானா மானெல்லாம் இருக்கும், ஆனா அரண்மனையில இருக்கலாம் வாய்ப்பில்ல. நம்ம போற வழியில வேணா இருக்கலாம். மான் இல்ல, மகான். மகான் மகான். ஆ எனக்கு புரியுது. நீ ஏன் இப்படி கத்துற? வீரனே, நம்ம எப்ப விஜயநகரம் போய் சேருவோம்? நாளை காலை. என்னது மாலையா? நம்ம என்ன அவ்வளவு சீக்கிரமா இங்க வந்துட்டோம்? அவரு மாலைன்னு சொல்லல, நாளை காலைன்னு சொன்னாரு. ஆ கேக்குது. எதுக்காக இப்படி கத்துற? எனக்கு எல்லாம் தெரியும். என் தம்பிய பாக்கிறதுக்கு நீ ரொம்ப ஆர்வமா இருக்கல்ல. என்னோட தம்பி பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் உன்னோட மனச கண்டிப்பா ஜெயிப்பான். நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். ஒரு ராஜ்யத்தோட ராஜகுமாரியா இல்லனா என்ன? என்னோட தம்பி நான் சொன்னதை எப்பவும் மீற மாட்டான். நிச்சயமா அவன் உன்னை திருமணம் செஞ்சுப்பான். பண்டிதர் ராமகிருஷ்ணா. சொல்லுங்க மகாராஜா. ராமகிருஷ்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்களோட வேலையை என்னால பண்ண முடியாதுன்னு நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? அதாவது நான் விஜயநகர ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கேன். உங்களோட வேலை என்னோட வேலையை விட கடினமானதா என்ன? இல்ல இல்ல மகாராஜா. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, அந்த வியாபாரியோட மனைவி உங்ககிட்ட இத பத்தி சொல்லும் போது நீங்க வாயவே திறக்கலையே. என்ன? உங்க புன்னைகளை அவங்க சொன்னது நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. இல்ல மகாராஜா, அப்படி எதுவுமே இல்ல. ராமகிருஷ்ணா, ஒரு விஷயம் சொல்லுங்க. என் வேலை என்னவா இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? மகாராஜா சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஒரு மகாராஜாவா என்னோட வேலை என்னன்னு சொல்லுங்க. அது விஜயநகரத்தை ஆட்சி செய்யறது, எங்க எல்லாருக்கும் கட்டளை இடுறது. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு கட்டளை இட்டீங்களே, அந்த மாதிரி. ஓ அப்படியா? ஒரு ராஜா கட்டளை மட்டும்தான் இடுவார்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படிதானே ராமகிருஷ்ணா? பண்டித ராமகிருஷ்ணரே, மகாராஜாவோட வேலை கட்டளையிடுறது மட்டும்தானா? இதுதான் உங்களுடைய எண்ணம்னா மகாராஜா மனச நோகடிக்கிறது மட்டுமல்ல, இது ராஜ துரோகம். பிரச்சனை பெருசாகி வேற வழியில போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணு.
நான் என்ன சொல்ல வந்தேன்னா எல்லா ராஜாக்களும் இதான் பண்றாங்க. அப்படியா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, அப்படின்னா நீங்க சொல்ல வர்றதுக்கான அர்த்தம்னா எல்லா சாதாரண ராஜாக்கள் மாதிரி தான், அவங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னதுக்கான அர்த்தம் அது இல்ல மகாராஜா. அது இல்லன்னா என்ன அர்த்தம் மந்திரியாரே? வேற என்ன அர்த்தம் இருக்கு? சிவ 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 சிவா. ஒரு சாதாரண அரசருக்கும் நம்ம பேரரசர் சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயருக்கு வித்தியாசமே இல்ல. என்ன? இவ்வளவு பெரிய ராஜ்யத்துல இவ்வளவு மக்களை கட்டி காப்பாற்றணும், அது ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து பாருங்க. ஏன்னா நான் உட்கார்ந்துருக்கேன், எனக்கு தெரியும். சும்மா இங்க உட்கார்ந்துகிட்டு ஆலோசனை கொடுக்கறதுல இல்ல, ஆட்சி செய்யறதுங்கிறது அது அங்க உட்கார்ந்து அதை செயல்படுத்தினாதான் தெரியும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க குருவே. ஆனா வெறும் ஒரு நாள் மட்டும் எதுக்கு? 3 நாள் வச்சுக்கலாம். என்னது? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப கொடுக்கிறது தான் உனக்கு தண்டனை. அனுபவி. என்னோட அந்த முடிவு என்னன்னா, நாளையில இருந்து 3 நாளைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏன் இடத்துல ஏன் வேலையை பார்த்துப்பாரு. அப்புறம் நான் அவரோட வேலைகளை பார்த்துப்பேன். என்ன இது? என்ன மகாராஜா இது? ஓ, அப்ப அடுத்த 3 நாளைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் விஜயநகரத்தோட ராஜாவா? நீங்க சரியா சொன்னீங்க குருவே, அப்படிதான் நடக்க போகுது. இருந்தாலும் மகாராஜா. குருவே, இல்ல மகாராஜா, இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா? அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் கனவுக்கான அர்த்தம் இதுதான் நீங்க தானே சொன்னீங்க. இப்ப நான் மத்தவங்களோட பார்வையில இருந்து என்ன பார்த்தாகணும். அதனாலதான் இப்ப நான் என்ன உங்க இடத்துல இருந்து பார்க்க போறேன். ஆனா மகாராஜா, இது என்னோட கட்டளை பண்டிதர் ராமகிருஷ்ணா. நாளையில இருந்து நான் மகாராஜாவோட முக்கிய ஆலோசகரா என் வேலையை ஆரம்பிப்பேன். அப்புறம் நீங்க மகாராஜாவா இருக்க போறீங்க. ஒரு ராஜாவோட கடமைகள் எந்த அளவுக்கு கடினமானதுன்னு ராஜாவோட இடத்துக்கே நீங்க வந்து பார்த்தாதான் தெரியும். அப்புறம் நான் மக்கள் கூடவே இருந்தாதான் அவங்களோட பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரிய வரும். இல்ல மகாராஜா, உங்க பதவியை எப்படி என்னால எடுத்துக்க முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, அம்மா என் கனவுல வந்திருக்காங்க. என்கிட்ட ஒண்ணு சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னதை நிறைவேற்றணும்னா என்னோட இடத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்துதான் ஆகணும். இதுக்கு உங்களை விட தகுதியான ஆள் வேற யாரா இருக்க முடியும்? குரு மகாராஜா, குரு. என்னை விட அவர்தான் தகுதியானவர் மகாராஜா. இவருக்கு ராஜ்ய வேலைகள்ல அனுபவமும் இருக்கு. சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. அதுக்கு நான் இல்ல, ஒருவேளை மகாராஜா விருப்பப்பட்டா நான். இல்ல குருவே, வேண்டாம். இந்த காரியத்தை கண்டிப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் பண்ணி ஆகணும். என்னோட இந்த முடிவு நாளைக்கு காலையில இருந்து செயல்பாட்டுக்கு வரும். நாளைக்கு காலையில இருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணா தன்னோட குடும்பத்தோட என்னோட அரண்மனையில ராஜாவா இருக்க போறார். அப்புறம் நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுல போய் இருப்பேன். நாளிலிருந்து பண்டிதர் ராமகிருஷ்ணா 3 நாள் முழுமையான சுதந்திரத்தோட ராஜ காரியங்களை பார்த்துப்பார். ராமகிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ நாளிலிருந்து நான் அதை பண்ணுவேன். அதாவது மகாராஜாவோட முக்கிய ஆலோசகராக இருக்க போறேன். அடுத்த 3 நாட்களுக்கு இவர்தான் மகாராஜா. இதுதான் என்னோட கட்டளையும் கூட. மகாராஜா கிருஷ்ணதேவராய! மகாராஜா கிருஷ்ணதேவராய!
மகாராஜா கிருஷ்ணதேவராய பண்டித ராமகிருஷ்ணா, இதை நான் நிச்சயம் நடக்க விட மாட்டேன். உன்னை அந்த ஆசனத்துல 3 நாளைக்கு என்ன, உன்னை 3 வினாடி கூட உட்கார விட மாட்டேன், விடவே மாட்டேன். மணி, நீ பாத்தியா? நம்ம கிழவனுடைய மூளைக்குள்ள ஏதோ புது திட்டம் உருவாயிருக்கு. எவ்வளவு திட்டம் வேணா போடட்டும், ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் ராஜாவாகிறதா இவனால தடுக்கவே முடியாது. நீ வேணா பாரு. ஆமா. பட்டு இது சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் இல்ல. தேவையில்லாம மகாராஜா கிட்ட விவாதம் பண்ணிட்டேன். ஒரு ராஜாவோட காரியங்களை என்னால இப்படி பண்ண முடியும்? இல்ல நடந்ததுல கொஞ்சம் கூட சரியில்லை. ஓ, வந்துட்டியா நீ? இல்ல, இன்னும் வழியில தான் இருக்க. என்ன இதெல்லாம்? உங்க நடவடிக்கை எப்படி இருக்கு? ஒரு ராஜமாதா எப்படி நடந்துப்பாங்களோ அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்க. மகாராணி சாரதா, நீங்க சந்தைக்கு போய் காய்கறிகள் வாங்கிட்டு வரணும், தண்ணி புடிச்சு வைக்கணும், நாற்காலிகளை சரி பண்ணணும். உட்காரும் போது கடகடகடன் சத்தம் வருது. நீங்க சமையலும் செய்யணும், வீடும் சுத்தம் படுத்தணும். மறந்துடாதீங்க, பாஸ்கருக்கு பாலும் கொடுக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.